ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே அகாடமிக்ஸ்ல. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குரூப் 4க்கான அந்த கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ 22 வீடியோல மொத்த சிலபஸையும் உங்களுக்கு நான் முடிச்சுட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புது சிலபஸ் இருக்குல்ல. ஸோ தமிழ்ல உங்களுக்கு தெரியும், புது சிலபஸ் மொத்தம் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுல முதல் யூனிட் இலக்கணம். அந்த இலக்கணத்துல மட்டும் 25 கேள்வி கேட்கறதா சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஒரே வீடியோல அந்த 25 கேள்விக்கான கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, வீடியோ மட்டும் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கணத்துல என்னென்ன கவர் ஆகுதுன்னா, எழுத்து சொல் ரெண்டும் கவர் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த எழுத்துலையும் சொல்லையும் பேசிக்கா உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்க விஷயங்கள். சிலபஸ்னா இப்ப எழுத்துல என்ன கொடுத்துருக்காங்க, பிரிக்கிறதுக்கு, சேர்க்கிறதுக்கு, சந்திப்பை நீக்குதல், அந்த அந்த இது மயங்கொடிகள். ஓகே, சோ இதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே கூட உங்களுக்கு அந்த வினையச்சம், பேரச்சம், வேர் சொல்லு, அதை வினையாளி பேரா மாத்துறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, சரிங்களா, ஒருமை பெருமை, அந்த வேறுபாடு, இந்த மொத்தத்தையும் நான் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்க விஷயங்களை சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்க விஷயங்களும் முடிச்சிடறேன். மொத்தத்துல இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிடும். இதுல இருந்து எப்படி கேள்விகளும் நீங்க அடிச்சிடலாம் எக்ஸாம்ல. 25 கேள்விக்கான கண்டென்ட்டை நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். வீடியோ மட்டும் கடைசி வரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி 22 வேலை நான் மொத்த சிலபஸ் முடிக்க போறேன். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்துனா உங்களுக்கு தெரியும், தமிழ்ல உயிரெழுத்து 12 இருக்கு, மெய்யெழுத்து 18 இருக்கு, உயிர்மெய் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா 216 இருக்கு, ஆயுத எழுத்து 1 இருக்கு, மொத்தமா 247. கரெக்டா, மொத்தமா 247. ஓகே, இப்போ உயிரெழுத்து 12லயுமே உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7 சொல்லுவாங்க. அ, இ, உ, ஏ, ஓ, இந்த 5 குறில். ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏண்ணா, ஐயண்ணா, ஓண்ணா, அவ்வண்ணா, இந்த 7 நெடில். ஆக்சுவலா குறில் நெடில் வேறுபாடு சிலபஸ்ல இருக்கு. அதான் சொல்றேன், அந்த பேசிக் நடத்துறப்ப அதுவும் அப்படியே கவர் ஆகும். தனித்தனியாவும் திரும்ப நான் அப்படியே சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அப்போ உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7, இதான் உயிரெழுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் மெய்யெழுத்து பொறுத்த வரைக்கும் வந்து 18 இருக்கு. அதுல வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. வல்லினம் என்னன்னா கசட தபர, மெல்லினம் என்னது நங்கின நம்மன, இடையினம் என்னது எரள வளர. ஓகே, சோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது மொத்தம் மெய்யெழுத்து இந்த மாதிரி 18 வருது. உயிர்மெய் எழுத்து 216 போது எப்படி வந்துச்சு அப்படின்னா, உயிரெழுத்து 12ஓட மெய்யெழுத்து 18, இந்த 18 இருக்குன்னா 216 வரும். இப்படிதான் இந்த 216 வருது. ஓகே, அப்ப இந்த உயிர்மெய் எழுத்து 216 இருக்குல்ல, இத நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லிடுறேன். எப்படி அப்படின்னா கவனிங்க. அதாவது வல்லின உயிர்மெய் எழுத்து அப்படிங்கறது உங்களுக்கு மொத்தமா 22 இருக்கும். மெல்லின உயிர்மெய் எழுத்து அப்படிங்கறதே 72 இருக்கும். இடையின உயிர்மெய் எழுத்து அப்படிங்கறதே ஒரு 72 இருக்கும். எப்படி சார், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ வல்லின மெய் எழுத்து எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இப்ப இந்த 18 மெய்யோட 12 சேர்ந்தா 216 இப்படி வந்திருக்கு. 18 12 216 சொல்லிட்டு இப்போ வல்லின மெய் 6. அப்ப வல்லின மெய் 6ஓட உயிர்மெய் எழுத்து 12 சேர்ந்தா 6 12 22. அப்ப 22 வல்லின உயிர்மெய் எழுத்து. சேம் மெல்லின மெய் எழுத்து எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அதோட உயிரெழுத்து 12 சேர்ந்தா 12 22 மெல்லின உயிர்மெய் எழுத்து. அதே மாதிரி இடையின மெய் எழுத்து எத்தனை இருக்கு? 6 இருக்கு. 6 12 22. அப்ப உயிர்மெய் எழுத்து 3 பிரிச்சா வல்லின உயிர்மெய் எழுத்து, மெல்லின உயிர்மெய் எழுத்து, இடையின உயிர்மெய் எழுத்து. இப்போ இந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்குள்ள குறில் எத்தனை இருக்கு? நெடில் எத்தனை இருக்கு? மெல்லின உயிர்மெய் எழுத்துக்குள்ள குறில் எத்தனை இருக்கு? நெடில் எத்தனை இருக்கு? இடையின உயிர்மெய் எழுத்துக்குள்ள குறில் எத்தனை இருக்கு? நெடில் எழுத்து இருக்கு. இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். சொல்லிடுறேன், கவனிங்க. 30 42, 30 42, 30 42 இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ உயிர் குறில் எத்தனை? 5, வல்லின மெய் எத்தனை? 6. அப்ப 6 5 30. அப்ப வல்லின உயிர்மெய் குறில் எத்தனை வரும்? எனக்கு வல்லின உயிர்மெய் குறில் 30 வரும். சேம் டைம் வல்லின எத்தனை இருக்கு? 6. நெடில் எத்தனை இருக்கு? உயிர் நெடில் 7. அப்ப 6 42. அப்ப இந்த 42ங்கிறது வல்லின உயிர்மெய் நெடிலா இருக்கும். சேம் அதே மாதிரிதான். இப்ப குறில் 5, மெல்லினம் 6. அப்ப 5 30, நெடில் 7, மெல்லினம் 6, 7 42. குறில் 5, இடையினம் 6, 6 5 30. சேம் டைம் நெடில் 7, இடையினம் 6, 7 42. மொத்தமா 216 தான் நமக்கு என்னது? உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த ஆயுத எழுத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆயுத எழுத்து ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க, முப்புள்ளின்னு சொல்லுவாங்க, முப்பாற்புள்ளின்னு சொல்லுவாங்க, தனிநிலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆயுதத்துக்கான வேறு பெயர்கள். கண்டிப்பா எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னது? ஆயுதம்,
முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனியை, அக்கேனம், கேடயம், சரிங்களா? இதெல்லாம் இந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த எழுத்துக்கள்லாம் எங்க இருந்து பிறக்குது, அது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. வல்லின எழுத்து 6 மார்புல இருந்து பிறக்கும். மெல்லின எழுத்து 6 மூக்குல இருந்து பிறக்கும். இடையின எழுத்து 6 உயிரெழுத்தும் கழுத்துல இருந்து பிறக்கும். ஆயுத எழுத்து தலையில இருந்து பிறக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. வல்லின எழுத்துக்கள் 6 மார்புல இருந்து பிறக்கும். மெல்லின எழுத்துக்கள் 6 மூக்குல இருந்து பிறக்கும். இடையின எழுத்துக்கள் 6 பிளஸ் உயிரெழுத்து இதெல்லாம் கழுத்துல இருந்து பிறக்கும். ஆயுத எழுத்து தலையில இருந்து பிறக்கும். இது எழுத்துக்கள் பிறக்கும் இடம். ஓகே, சோ இதுதான் எழுத்தோட பேசிக்ஸ். அதான் முடிச்சிட்டேன். இன்னும் எழுத்துல என்ன சார் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு 2 இருக்கு. எழுத்த 2ஆ பிரிப்பாங்க. என்ன பிரிப்பாங்க? ஒண்ணு முதல் எழுத்து, இன்னொன்னு சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 30 இருக்கும். என்ன அப்படின்னா, நமக்கு தமிழ் எழுத்துக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அது என்னென்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு, மெய்யெழுத்து இருக்கு, உயிர்மெய் எழுத்து இருக்கு, ஆயுத எழுத்து இருக்கு. இதுல உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ரெண்டு சேர்த்து 30. இந்த 30 எழுத்துக்களை முதல் எழுத்துல போட்டுருவாங்க. ஓகேவா? முதல் எழுத்துல இந்த 30 போட்டுருவாங்க. அப்ப சார்பு எழுத்துல என்னென்ன இருக்கும்னா, உயிர்மெய் எழுத்து ஆயுதம் சார்பு எழுத்துல இருக்கும். அதான் படிச்சிருப்பீங்க. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னென்ன? உயிர்மெய், உயிர்மெய்னா அந்த உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் ஃபர்ஸ்ட், அப்புறமா குற்றிய லிகரம், அதுக்கப்புறமா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அடுத்து மகர குறுக்கம், நெக்ஸ்ட் ஆயுத குறுக்கம். மொத்தம் 10 வகைப்படும் சார்பு எழுத்துக்கள். ஓகே, சேட்டம் இன்னும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் இதை பார்க்கலாம், ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களா இருந்தாலும் பார்க்கலாம். படிச்சு முடிச்சவங்களுக்கு ப்ராப்பர் ரிவிஷனா இருக்கும். ஃப்ரெஷ்ஷரா உள்ள வர்றவங்களுக்கு இதெல்லாம் நீங்க படிக்கணுங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க. இதை மட்டும் படிச்சா போதும். நான் சொல்றதை மட்டும் படிச்சா போதும். ஒன்றுமே அதை கரெக்டா நோட்ஸ் எடுத்து படிங்க. அதுவே உங்களுக்கு எனஃப் தான், போதும். ஏன்னா அந்த ஒரு 25 கேள்வி முடிச்சுதான் சொல்லிங்க. மொத்த கட்டணம் நான் முடிச்சுடுவேன், கவனிங்க. சரி, இதுல இந்த உயிர்மை எழுத்தையும் ஆயுதத்தையும் பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். அதுல ஓகேவா? எழுத்து சொல்றது இதை ஒண்ணு அப்படியே பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நடுவில் ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு, மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மாத்திரை தமிழ்ல மாத்திரைன்னா ஒரு எழுத்தை ஒலிக்க ஆகக்கூடிய கால அளவு, அதான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உயிர் குறிலுக்கு ஒரு மாத்திரை, உயிர்மை குறிலுக்கு ஒரு மாத்திரை, உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை, உயிர்மை நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படின்லாம் குழப்புவாங்க. நான் சிம்பிளா சொல்றேன். குறியெழுத்து ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, முடிஞ்சு. அது உயிரா இருந்தா உயிர் மெய்யா இருந்தா என்ன? ஓகே, சோ குறியெழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, மெய் எழுத்துனா அரை மாத்திரை, ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை வரும். மெய் எழுத்துனா அரை மாத்திரை, ஆயுத எழுத்துனாலும் அரை மாத்திரை வரும். நான் மாத்திரைய முடிச்சிட்டேன். ஓகே, இப்ப அப்படியே ஒண்ணு பார்க்கலாம். ரைட், உயிரளபெடை. முதல்ல அளபெடை எத்தனை வகைப்படும் கேட்டா 2 வகைப்படும். அது உயிரளபெடை, ஒற்றளபெடை. புரியுதா? அளபெடை எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா உயிரளபெடை, ஒற்றளபெடை 2 வகைப்படும். சரி, உயிரளபெடை எத்தனை வகைப்படும் கேட்டா 3 வகை. செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. என்னது? செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஓகேவா? சோ நான் உயிரளபெடை மட்டும் தனியா பார்க்கலாம். சோ உயிரளபெடை என்ன சொன்னேன்? செய்யுளிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, இன்னிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடைய இசை நிறை அளபெடை அப்படின்னு சொல்லுவாங்க. இசை நிறை அளபெடை வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். அதாவது செய்யுள்ள ஓசை குறையிறப்ப, இசை குறையிறப்ப அதை நிரப்புறதுக்காக ஒரு எழுத்து அளவெடுத்தா அதை செய்யுளிசை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செய்யுள்ள ஓசை குறையிறப்ப, அதனால செய்யுளிசை. இசையை நிரப்புறதுக்காக அளவெடுத்தா இசை நிறை அளபெடை. இது மறக்குமா? அப்ப செய்யுள்ள ஓசை குறையிறப்ப அந்த ஓசையை நிரப்புறதுக்காக அளவெடுத்தா அதுக்கு பேரு இசை நிறை அளபெடை, இல்லைன்னா செய்யுளிசை அளபெடை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது அப்புறம் சொல்றேன். இன்னிசை அளபெடை என்னன்னா ஓசை குறையலனாலும் இனிய ஓசைக்காக அளவெடுத்தா அது இன்னிசை அளபெடை. இன்னிசைனா இனிய ஓசை. அப்ப இசையே குறையலனாலும் ஓகேவா அளவெடுத்தா இன்னிசைக்காக, அதுதான் இன்னிசை அளபெடை. சொல்லிசை அளபெடைனா என்ன சிறப்புன்னா, ஒரு பெயர் சொல்ல வினையச்சமா மாத்துறதுக்காக, பெயர் சொல்ல வினையச்சமா மாத்துறதுக்காக அளவெடுத்தா
அதுக்கு பேர் சொல்லி செயலபடை. அப்ப சொல்லுனா சொல்லு, பெயர் சொல்லு, பெயர் சொல்ல வினையச்சமா மாத்தும் சார் சொன்னாலே ஞாபகம் வரணும். அப்ப பெயர் சொல்ல வினையச்சமா மாத்தினா சொல்லி செயலபடை. இனிய ஓசைக்காக, ஓசை குறையிறனாலும் இனிய ஓசைக்காக அளவெடுத்தா இனி செயலபடை. ஓசை குறையிறப்ப அதை நிரப்பணுங்கிறதுக்காக அளவெடுத்தா செய்யுள் செயலபடை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கெடார். கெடார் தான், பட் அந்த ஆவண அளவெடுத்து எப்பவுமே ஆவண அளவெடுத்தா அது செய்யுள் செயலபடை. அப்ப சொல்லிசைக்கு வரணசை ஈ அளவெடுத்தா அது என்னது சொல்லி செயலபடை. கெடுப்பதும் எடுப்பதும் இந்த மாதிரி ஊ அளவெடுத்தா இன்னிசை. இது ஷார்ட்கட், ஷார்ட்கட் தான் கான்செப்ட். ஆ வந்தா செய்யுளிசை, ஈ வந்தா சொல்லிசை, ஊ வந்தா இன்னிசை, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த அளவெடுக்குதுல எப்பவுமே எழுத்துக்கள் அந்த உயிரெழுத்து தான் அளவெடுக்கும். ஓகேவா? உயிரெழுத்து தான் அளவெடுக்கும். அந்த உயிரெழுத்து தன்னோட இன எழுத்தோட தான் அளவெடுக்கும். ஓகேவா? ஒவ்வொரு எழுத்தும் என்ன பண்ணும், அதோட இன எழுத்தோட தான் அளவெடுக்கும். அப்ப இன எழுத்துக்கள்னா என்ன பார்க்கணும்ல, பார்த்தரலாம். கவனிங்க. இப்போ இந்த பக்கம் நெடில் எழுத்து எழுதிக்கிறேன், அந்த பக்கம் குறில் எழுத்து எழுதிக்கிறேன். ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏ, ஐ, ஓ, மொத்தம் 7 உயிர் குறில் எழுத்து, உயிர் நெடில் எழுதிட்டேன். 1 2 3 4 5 6. இதோட இன எழுத்து என்னன்னா ஆவண்ணா, இதோட இன எழுத்து இ, இதோடது உ, இதோடது ஏ, இதோடது இ, இதோடது ஓ, இதோடது உ. என்னன்னா இந்த ஈக்கு மொத்தம் ஈயண்ணா ஐயனா வரும், ஊக்கு ஊவண்ணா அவ்வண்ணா வரும். புரியுதா? இங்கேயும் ஈதான் இருக்கும், இங்கேயும் ஊதான் இருக்கும். இது வந்து இன எழுத்துக்களோட இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப டால இட்டு கூட்டல் ஆண் இருக்கு. இந்த ஆவணா எதோட அளவெடுத்திருக்கு? ஆவோட. அப்போ ஒவ்வொரு எழுத்தும் அதோட இன எழுத்தோட தான் என்ன பண்ணும், அளவெடுக்கும். புரிஞ்சா? இங்க பாருங்க. சை, சைனா இச்சு கூட்டல் ஐ. ஐயோட இன எழுத்து என்ன? ஈதானே, அதனால ஈ வந்திருக்கு. சேம் டைம் கெடுப்பது ஊனா இத்து கூட்டல் ஊ. ஊவனா என்ன பண்ணிருக்கு? ஊவோட தான் அளவெடுத்திருக்கு. சோ ஊவனோட இன எழுத்து என்னது? ஊ தான். இந்த மாதிரி இன எழுத்தும் நமக்கு தெரியணும், இன எழுத்தும் தெரியணும். இப்ப நான் கூட ஒரு கேள்வி கட்ட நீங்க பதில் சொல்லிடலாம். நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரன்னு சொன்னேன்? 2 மாத்திரன்னு சொன்னேன். குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரன்னு சொன்னேன்? 1 மாத்திரன்னு சொன்னேன். அப்ப 2 + 1 3. அளவெடுக்கிறப்ப என்ன பண்ணுது, இதை சேர்த்துக்குதுல. அப்ப மொத்தத்துல இந்த உயிரிழப்படையோட மாத்திரை கேட்டாங்கன்னா 3 சொல்லிடணும். அவ்வளவுதான். உயிரிழப்படையோட மாத்திரை வேணும் 3 சொல்லுங்க. நெடில் எழுத்தோட மாத்திரை 2, குறில் எழுத்தோட மாத்திரை 1, மெய்யெழுத்து ஆயுதத்துக்கு அரை மாத்திரை, உயிரிழப்படைக்கு 3 மாத்திரை. உயிரிழப்படையை 3 பிரிப்பாங்க. இந்த எல்லாத்துக்குமே மாத்திரை அளவு என்னது? 3. சோ உயிரிழப்படையோட மாத்திரை அளவு 3. நெக்ஸ்ட் ஒற்றலைப்படை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒற்றலைப்படை. நெக்ஸ்ட் ஒற்றலைப்படை. இந்த ஒற்றலைப்படைனா என்ன சார் அப்படின்னா, சரி, இந்த ஒற்றலைப்படை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒற்றெழுத்துக்கள் தான் நமக்கு என்னன்னு தெரியணும். எதெல்லாம் ஒற்றெழுத்துக்கள் வருமா? மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் வரும். உயிரிழப்படை நடத்துறப்போ உயிரெழுத்துக்கள் மட்டும் தான் அளவெடுக்கும் நான் சொல்லிட்டேன். அதுல உயிரிழப்படையில ஓகே உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கிறதா இருந்தா அந்த உயிரிழப்படைன்னு சொல்றோம். ஒற்றலைப்படைனா ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும். ஒற்றெழுத்துக்கள்னா என்னது? மெய்யெழுத்து ஆயுதத்தை ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம். மொத்த ஒற்றெழுத்துக்கள் எத்தனை இருக்கும்னா 19 இருக்கும். ஏன்? ஏன்னா மெய்யெழுத்து 18 ஆயுதத்தை 1 சேர்த்து 19 இருக்கும். ஆனா இந்த 19மே அளவெடுக்குமா சொன்னா அளவெடுக்காது. அப்ப எது அளவெடுக்கும்னா மெல்லின எழுத்துக்கள் 6 அளவெடுக்கும். இடையின எழுத்துல இணை எழுத்து சொல்லுங்க. இய்யு, இவ்வு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு. இதுல இந்த இரும் இழும் அளவெடுக்காது. ஓகே, இந்த செகண்ட் வரதும் இந்த ஃபிஃப்த் வரதும் அளவெடுக்காது. மீறி இய்யு, இல்லு, இவ்வு, இல்லு தான் அளவெடுக்கும். அப்ப இதுல மொத்தம் 4 எத்தனை அளவெடுக்குது? 4. ஆயுத எழுத்து 1 அளவெடுக்கும். அப்ப மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும்? ஒற்றலைப்படையில 11 எழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். அப்ப எது அளவெடுக்கலன்னா வல்லின எழுத்துக்கள் 6மே அளவெடுக்காது. சேம் டைம் இடையினத்துல இந்த 2ம், இடையினத்துல இந்த 2 இரும் இன்னும் அளவெடுக்காது. அப்ப 6 2 8 எழுத்து அளவெடுக்கல, 11 எழுத்து அளவெடுக்குது. அப்ப மொத்தம் 19 எழுத்து இருக்கு. 19 எழுத்தையுமே ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இதுதான் அளவெடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கனம், எக்கு. ஓகே, சோ 2 எழுத்து வந்துச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆயுத எழுத்தாலும் சரி மெய்யெழுத்தா இருந்தாலும் சரி எத்தனை மாத்திரம்னு சொன்னேன்? 1 மாத்திரம். சாரி, அரை மாத்திரம் சொன்னேன். கரெக்டா, அரை மாத்திரம் சொன்னேன். அப்ப இது ஒரு அரை மாத்திரை, இது ஒரு அரை மாத்திரை. சரி, எத்தனை மாத்திரை இருக்கு? 1 மாத்திரை இருக்கு. அப்ப ஒற்றைப்படை மாத்திரை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 1 மாத்திரை முடிஞ்சு. ஓகே, சோ உயிரிழப்படை ஒற்றைப்படை மாத்தாச்சு. இப்ப அப்படியே அந்த குட்டியில சசம் பார்த்து விட்டு சிலபஸ் அந்த சொல்லியும் மாத்தி விட்டு டேட்டா சிலபஸ் கூட குடிச்சிடலாம். சரிங்களா? மொத்த கண்டென்ட் நான் முடிச்சு தரேன். இதை முடிச்சுட்டா நீங்க எதுவும் பண்ண தேவை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
சரி, நெக்ஸ்ட் குற்றியல் உகரம் பார்க்கலாம். அதோட இன்னொரு டேர்ம் பார்க்க வேண்டியது இருக்கு, முற்றியல் உகரம். குற்றிய உகரம், முற்றிய உகரம். எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சொல்லோட இறுதியில அந்த உகரம் வந்து அதோட மாத்திரை குறைஞ்சா குற்றியல் உகரம், மாத்திரை குறையலனா முற்றியல் உகரம். புரிஞ்சுச்சா? சொல்லோட இறுதியில வரப்ப அவரோட மாத்திரை குறைஞ்சா குற்றியல் உகரம், குறையலனா முற்றியல் உகரம். அப்ப இந்த ஊட மாத்திரை நார்மலா என்ன, ஒரு மாத்திரை. ஏன்? ஏன்னா ஒரு குறியில் இருக்கு, குறியில் இருக்குன்னா ஒரு மாத்திரை இருக்கும். அந்த ஒரு மாத்திரை குறைஞ்சு ஒழிக்கும் நிலை இதுல எவ்வளவு சார் குறையும்னா அரை மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்கும். அப்ப குற்றியல் உகரத்தோட மாத்திரை கேட்டா அரை மாத்திரை, முற்றியல் உகரத்துல ஒரே ஒரு, அப்ப இது ஒரு மாத்திரை அப்படியே இருக்கும். ஓகே, சோ முற்றியல் உகரம் என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, சரி. அந்த எங்கெல்லாம் வரப்ப குறைஞ்சு ஒழிக்கும் அந்த கான்செப்ட் இருக்குல்ல. இப்ப ஒரு இடத்துல குறையும்னா ஒரு இடத்துல குறையான்னு சொல்றேன். அப்ப எங்க குறையும் அப்படின்னா, சொல்லோட இறுதியில ஒரு வல்லின மெய்யெழுத்தோட சேர்ந்து வர்றப்பதான் அது குறைஞ்சு ஒழிக்கும். கடைசியில கு சு டு கசட தபர சொல்லோட இறுதியில இந்த 6 எழுத்தும், ஓகேவா, இந்த 6 எழுத்தும் சொல்லோட இறுதியில வர்றப்பதான் அவரோட மாத்திரைகள் குறைந்து ஒழிக்கும். இததான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு பகு, பசு, படு, ஓகேவா, தூது, நெடில் எழுத்து வராது, எழுத்து வருமா, தூது, இந்த மாதிரிலாம் சொல்லோட இறுதியில இந்த வார்த்தைகள் வந்தா மட்டும் தான் என்ன சொல்லுவோம், குற்றியல் உகரம் சொல்லுவோம். வேற ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அந்த முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப மாத்திரை குறைஞ்சா குற்றியல் உகரம், மாத்திரை குறையலன்னா முற்றியல் உகரம். இந்த குற்றியல் உகரத்தை 6 வகையா பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த குற்றியல் உகரத்தை 6 வகையா பிரிப்பாங்க. நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், நெக்ஸ்ட் உயிர் தொடர் குற்றியல் உகரம், குற்றியல் உகரம், நெக்ஸ்ட் வன் தொடர் குற்றியல் உகரம், அடுத்து மென் தொடர் குற்றியல் உகரம், அடுத்து இடைத்தொடர் குற்றியல் உகரம். 6 வகையா வரும். இந்த 6மே டெப்தா படிக்கலாம். ஆனா பழைய சிலபஸ், புது சிலபஸ்ல இப்போதைக்கு பேசிக் அப்படின்னு நான் என்னன்னு கூட சொல்றேன். நம்பிச்சிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறது குற்றியல் லிகரம். குற்றியல் முடிஞ்சவதான். ஓகேவா? அடுத்து குற்றியல் லிகரம். நெக்ஸ்ட் பார்க்க போறது குற்றிய லிகரம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த குற்றியல் உகரம் வந்து பாத்தீங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். சோ உகரம் குறைஞ்சு வச்சா குற்றியல் உகரம். குற்றியல் இகரம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். ஓகே, அதாவது என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல உங்களுக்கு கிளியரா புரியும். நாகு கூட்டல் யாது, இதை சேர்த்ததுன்னா நாகி யாது அப்படின்னு சொல்லுவோம். என்ன விஷயம் அப்படின்னா இதை வந்து குற்றியல் இகரம் சொல்லிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குற்றியல் உகரம். கரெக்டா? ஏன்னா கடைசியில ஒரு வல்லின மெய்யெழுத்து ஊவோட சேர்ந்து கூன்னு வந்திருக்கு. கூ வந்தா இது குற்றியல் உகரம். அதாவது இப்படி சேர்த்து எழுதுறப்ப இதை நிலைமொழி வருமொழின்னு சொல்லுவாங்க. வருமொழியோட முதல் எழுத்து யான் வந்து இது குற்றியல் உகரமா அமைஞ்சு, வருமொழியோட முதல் எழுத்துல யா வந்தா இந்த கு இந்த ஊ இகரமா தெரியும், உகரம் இகரமா தெரியும். அப்ப நாகி அதனாயிரும், நாகி அதனாயிரும். இப்படி மாறுச்சுன்னா இது என்ன சொல்லுவாங்க, குற்றிய லிகரம்னு சொல்லுவாங்க. அப்ப நான் குற்றியல் உகரம் முடிச்சிட்டேன், குற்றியல் லிகரம் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஐகார குரூப்பும் அவ்வாறு குரூப்பும் மகர குரூப்பும் ஆயுத குரூப்பும் சரசம் முடிச்சு விட்டுலாம். கவனிங்க, இந்த 4ஐயும் பார்க்கலாம். சரி, கவனிங்க. ஐகார குரூப்பம் ஐ வந்து பாத்தீங்கன்னா குறைந்து ஒழித்தா அது ஐகார குரூப்பம்னு சொல்லுவோம். இந்த ஐ சொல்லோட முதல்ல, சொல்லோட இடையில, சொல்லோட கடைசியில மூணுத்துலயுமே குறைஞ்சு ஒழிக்கும். முதல்ல குறைந்து ஒழிக்கிறப்ப 1.5 மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்கும், இடையில் குறைந்து ஒழிக்கிறப்ப 1 மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்கும், கடைசியில குறைந்து ஒழிக்கிறப்பையும் 1 மாத்திரையா குறைந்து ஒழிக்கும். ஐகாரம் முதல்ல, தலைவன் நடுவுல, லை வருதுல நடுவுல, கடலை ஐ கடைசியில வருதுல, அதுதான். அப்ப முதல்ல 1.5 மாத்திரையா வரும் ஐகாரம் கொடுக்கும், இடையில 1 மாத்திரையா, கடைசியில 1 மாத்திரையா, இவ்வளவு ஐகாரம் கொடுக்கும். அப்ப அவகாரம் கொடுக்கும் என்னன்னா, அவகாரம் கொடுக்கும் சொல்லோட முதல்ல வரப்ப மட்டும்தான் குறைஞ்சு ஒழிக்கும். சரிங்களா? அது எத்தனை மாத்திரையா, 1.5 மாத்திரையா. இப்ப உதாரணத்துக்கு ஔவையார், இது அவகாரம் கொடுக்கும். அவங்க முதல்ல வரப்ப எத்தனை மாத்திரையா குறைஞ்சிரும், 1.5 மாத்திரையா குறைஞ்சிரும். நார்மலா அந்த ஐ 2 மாத்திரை, அவங்க 2 மாத்திரை. ஏன்? ஏன்னா இது நெடில் இருக்கு. கரெக்டா? உயிர் நெடில வரக்கூடியது. ஐகாருக்கும் அவருக்கும் மாத்தாச்சு. நெக்ஸ்ட் மகர கொடுக்கும்.
இம்மு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை குறைந்து ஒழித்தா அதை மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, போலும், இத போனும் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மு என்ன வருது, கடைசியில வருதுல, அப்ப இப்படி கடைசியில வந்து குறைந்து ஒழிக்கிறப்ப இதை மகர குறுக்கம்னு சொல்லுவாங்க. சோ இம்மு அரை மாத்திரை வந்து கால் மாத்திரை குறைந்து ஒழித்தா அது மகர குறுக்கம். நெக்ஸ்ட் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்துக்கு எக்ஸாம்பிள் கல் கூட்டல் தீது தக்ரீது. அதாவது தனிக்குறிலோடு, நிலைமொழியில் தனிக்குறிலோடு லகரம் 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 இந்த 3 லா வந்து ஓகேவா, தனிக்குறிலோடு இது வந்து வறுமொழியில முதல் எழுத்து தாவா வர்றப்ப, தா வர்றப்ப இல்லி இக்கா மாறிடும். இந்த இடத்துல வர்றதுதான் ஆயுத குறுக்கம். ஆயுதத்தை நாமளும் அரை மாத்திரை, ஆயுத குறுக்கத்துல அதுவும் கால் மாத்திரையா குறைந்து இருக்கும். இதோட எழுத்து மொத்தமே முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சொல் போயிடலாம். சொல் பொறுத்த வரைக்கும் இலக்கிய வகையில 4 வகைப்படும், இலக்கண வகையில 4 வகைப்படும். சொல் இலக்கிய வகையில 4 வகைப்படும், இலக்கண வகையில 4 வகைப்படும் சொல்லு. ஓகேவா, சரி. இலக்கிய வகையில சொல்லு 4 வகை சொன்னீங்க, அது என்னன்னா அப்படின்னா இயற் சொல், திரி சொல், திசை சொல், வடசொல். இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல். இயற்சொல்னா என்ன அப்படின்னா இயல்பாவே ஒருத்தருக்கு பொருள் புரியுற மாதிரி இருந்தா அது வந்து இயற்சொல். சரிங்களா, உதாரணத்துக்கு கடல், கடல்னா எல்லாமே தெரியும் கடல் அப்படின்ட்டு, அதை வந்து இயற்சொல்னு சொல்லுவாங்க. அப்ப திரிசொல் என்ன சார் அப்படின்னா கற்றவருக்கு மட்டுமே பொருள் புரியுமாறு சொன்னா அது திரிசொல். உதாரணத்துக்கு ஆழி, ஆழினா கடல், அது எல்லாருக்குமே தெரியுமா, தெரியாதுல்ல. அப்ப அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், கடல் எல்லாம் உலகத்துக்கே தெரியும் கடல்னா கடல் தான் அப்படின்ட்டு, ஆனா ஆழிங்கிறது படிச்சுதான் மட்டும் தான் தெரியும். சோ அதான் திரிசொல்னு சொல்லுவாங்க. இதை வந்து இயற்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்னா அது வந்து இயற்சொல். எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டேன். திசை சொன்னா வெவ்வேறு திசைகள்ல இருந்து, வெவ்வேறு திசைகள், வெவ்வேறு மாநிலங்கள். இப்ப அண்டை மாநிலங்களா இருக்கக்கூடிய ஆந்திரால தெலுங்கு, மலையாளத்துல கேரளா, கேரளா மலையாளம், ஓகே. சோ இந்த மாதிரி திசையில இருந்து மாறி வந்த சொற்கள் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, திசை சொல் சொல்லுவாங்க. கேரினா கிணறுன்னு சொல்றோம்ல, கிணறு வந்து கேரின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் திசை சொல். வட சொல்னா வடமொழி எழுத்துக்கள் வருது, விஷம் விடம், ஓகே, விஷம்னு சொல்றோம்ல, விஷம் விடம், அதான். சோ அதை வந்து வட சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் இலக்கிய வகையில் 4 வகை. இலக்கண வகை உங்களுக்கே தெரியும், பெயர் சொல், வினா சொல்லு, இடைச்சொல், உரிச்சொல், 4 சொல்லுவோம். பெயர்னா இது வினை, வினை வினாச்சொல் சொல்றாங்க, வினைச்சொல். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்னா ஒரு பெயரை குறிச்சா பெயர் சொல், வினைச்சொல்னா ஒரு செயலை குறிச்சா வினைச்சொல், இடைச்சொல்னா ஒரு பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ. இப்ப தம்பியை பார்த்தான், தம்பிங்கிறது பெயர் சொல், பார்த்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். ரெண்டையும் இணைச்சு நடுவுல அப்படி ஒரு இடைப்பொருளா நின்னா, ஒரு இடைச்சொல்லா நின்னா அதுதான் இடைச்சொல் சொல்லுவாங்க. இப்ப தம்பியை பார்த்தான், அதுல ஐயங்கிறத இடைச்சொல். ஓகே, பெயர்ச்சொலை, பெயர்ச்சொலை கூட இடைச்சொல் இருக்கு. தம்பியும் அண்ணனும், தம்பிங்கிறது பெயர் சொல், அண்ணன்கிறது பெயர் சொல். தம்பியும் அண்ணனும், அந்த வருதுல்ல, இதை வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிச்சொல்னா உங்களுக்கு தெரியும், சால, தவ, நனி இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்தா அதை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ சொல்லுல இலக்கிய வகையில 4 வகை, இலக்கண வகையில 4 வகை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே சொல்லுல பேசிக்கா ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டா உங்களுக்கு இந்த சிலபஸ்ல அப்டேட்ல கொடுத்ததே முடிஞ்சிடும். உதாரணத்துக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, பேரச்சம், வினையச்சம், நெக்ஸ்ட் வேர்ச்சொல், வினைமுற்று, இது சிலபஸ்ல டைரக்டா கொடுத்திருக்கிறது. ஓகேவா, பெயரச்சம், வினையச்சம், வேர்ச்சொல், வினைமுற்று, வினையாளனின் பெயர், இதெல்லாம். இப்போ பேசினான் அப்படின்னு நான் ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, பேசினான். இதுல பேசு அப்படின்னு சொன்னா அது வேர்ச்சொல். வேர்ச்சொல்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சொல்ற வார்த்தையோட ஷார்ட் ஃபார்மா இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், இதோட அர்த்தம் இதுல புரிஞ்சிடணும். பேசுறான்னா பேசுற செயல் தானே இது, அதோட அர்த்தம் கொஞ்சமா அதுல புரிஞ்சிடணும் ஸ்டார்ட் பண்ணி சொல்றப்ப.
மூணாவது அது ஒரு கட்டளை சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு வேலை சொல்ற மாதிரி இருக்கும். பேசுனா நான் ஒருத்தர் பேச சொல்றேன் இப்ப, புரியுதுங்களா? அப்ப வேலை சொல்ற மாதிரி இருக்கணும், ஷார்ட் ஃபார்மா இருக்கணும், அவட அர்த்தமும் புரிஞ்சிடணும். இப்படி ஷார்ட் ஃபார்மா சொன்னா அதான் என்ன சொல்லுவாங்க, வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசினான் அப்படிங்கிறது வினை முற்று, அந்த வினையை முற்று பெற்றணும். பேசினான், பேசினால். இப்ப இது பையன்றப்ப ஆண்பால் வினைமுற்று, பேசினால்னா பெண்பால் வினைமுற்று. வினைமுற்று ஆண்பால் வினைமுற்று, பெண்பால் வினைமுற்று, பலர்பால் வினைமுற்று, பலவின்பால் வினைமுற்று, ஒன்றன்பால் வினைமுற்று. சோ பால்ல ஒண்ணு நமக்கு உயர்திணை அக்ரிணை ஒண்ணுல ரெண்டு திணை. உயர்திணைனா ஆண்பால் பெண்பால் பலர்பால் வந்துடும். அக்ரினா பலவின்பால் ஒன்றன்பால் வந்துடும். உயர்திணையில மனுஷங்களை சொல்லுவாங்க, அக்ரிணையில விலங்குகளை சொல்லுவாங்க. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்றேன், பேசிய. இந்த பேசியங்கிறது பெயரச்சம். அதாவது ஆவ வந்து பெயரச்ச விதின்னு சொல்லுவாங்க எப்போதுமே. ஓகேவா? ஆவ வந்து பெயரச்ச விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பேசிய பின்னாடி ஒரு வார்த்தை நீங்களே போடுங்களேன். இப்ப பேசிய திலக், பேசிய மாணவன். அப்ப இந்த வார்த்தைக்கு அப்புறம் போடுற இடத்து ஒரு பேர் சொல்லா இருக்கு, புரியுதுங்களா? அப்ப பெயர்ச்சொலுக்கு முன்னாடி வர வார்த்தை கண்டிப்பா பெயரச்சமா தான். இப்ப இதுல வினைச்சொல் சொல்றேன் பாருங்க. பேசி, பேசுங்கிறது வேர்ச்சொல். பேசி வினைச்சொல்லின்னு சொல்லுவாங்க. ஆ வந்து பெயர்ச்சொல்லியா, அது மாதிரி ரெண்டையும் வினைச்சொல்லின்னு சொல்லுவாங்க. பேசி இச்சு குட்ட ஈரே வந்திருக்கு, ஈங்கிறது வினைச்சொல் தான். இப்ப பேசிக்கு அப்புறம் நீங்க ஒரு வார்த்தை போடுங்க. பேசி சென்றான், பேசி வந்தான், பேசி பார்த்தான். அப்ப பேசிக்கு அப்புறம் நம்ம ஒரு வினைச்சொல் தானே வைக்கிறோம். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வினைச்சமா தான் இருக்கும். அப்ப வினையாளரின் பெயர்னா என்ன சார் அப்படின்னா, அந்த செயலை செஞ்சவனை சொல்லணும். உதாரணத்துக்கு பேசியவன், பேசினான்றது வினைமுற்று, பேசியவன் அப்படிங்கிறது வினையாளரின் பெயர். ஓகேவா? இப்ப நடங்கிறது என்ன சார், வேர்ச்சொல். நடந்த பேரச்சம், நடந்து வினையச்சம், நடந்தான் வினைமுற்று, நடந்தவன் வினையாளரின் பெயர். ஆடி, ஆடு, ஆடு டான்ஸ் ஆடுன்ற ஆடு வந்து வேர்ச்சொல். ஆடி வினையச்சம், ஆடிய பேரச்சம், ஆடினான் வினைமுற்று, ஆடியவன் வினையாளரின் பெயர். இந்த மாதிரி எல்லாருமே சொல்லலாம். படிக்கிறதுல இருந்து வேர்ச்சொல்னா படி, படித்துனா வினையச்சம், படித்தனா பெயரச்சம், படித்தான்றது வினைமுற்று, படித்தவன் அப்படின்னா வினையாளரின் பெயர். ஓகே, சோ இது டைரக்டா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா இது வந்து நிறைய கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டுருவாங்க பழைய சிலபஸ்ல. புது சிலபஸ்ல கண்டிப்பா இந்த கேள்வி வரும். பெயரச்சம், வினையச்சம், வேர்ச்சொல், வினைமுற்று, வினையாளரின் பெயர் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது அந்த சொல்லிடத்துல பழைய சிலபஸ்ல இருக்கிறதா புது சிலபஸ் அப்படியே வச்சிருக்காங்க. சரிங்களா? இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கா சொல்லிடுறேன். உங்களுக்கு தன்மை முன்னிலை படற்கை தெரியும்ல. நான்னா தன்மை, நீனா முன்னிலை, அவன்னா படற்கை. நானா தன்மை, நீனா முன்னிலை, அவன்னா படற்கை. தன்மை முன்னிலை படற்கை பேசிக் ஆகும்னு சொல்றேன். அப்புறமா புணர்ச்சி உங்களுக்கு தெரியும். புணர்ச்சி நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் சேர்ந்தா புணர்ச்சி. ரெண்டு இடத்த சேர்த்ததுதான் அதாங்க புணர்ச்சி. அவ்வளவுதான். நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் இணைந்தா புணர்ச்சி. புணர்ச்சியை ஒரு சில வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு தோன்றல் புணர்ச்சி, இன்னொன்னு கெடுதல் புணர்ச்சி, இன்னொன்னு திரிதல் புணர்ச்சி. இயல்புனா ஒரு சொல்ல சேர்த்து எழுதுறப்ப அது அப்படியே வரணும். உதாரணத்துக்கு ஆடி கூட்டல் மலை, இதை சேர்த்தது எப்படி எழுதுவீங்க, ஆடி மலை அப்படின்னு சேருவீங்க. கரெக்டா? அப்படியே வரணும், எந்த வித சேஞ்ச் இல்லாம. அது வந்து இயல்பு புணர்ச்சி. தோன்றல்னா ஆடி கூட்டல் பார்த்தான், இதை சேர்த்ததுப்ப ஆடி பார்த்தான் இப்ப சேரும். புதுசா ஒரு எழுத்து வருது இல்ல, அது தோன்றல். கெடுதல்னா இருக்கிறது போகணும், இருக்கிறது அழிஞ்சிடணும். உதாரணத்துக்கு பாருங்க, மரம் கூட்டல் வேர் என்ன சொல்லுவோம், மரவேர். இம்மை எங்க போச்சு, போயிடுச்சு. அப்ப அது கெடுதல். திரிதல்னா மாறணும், அந்த எழுத்து அப்படியே மாறணும். சரிங்களா? இப்போ எழுத்து அப்படியே மாறணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். திரிதலுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் கவனிங்க. பொன் கூட்டல் சிலை,
பொற்சிலை. சோ இன்னும் இற மாறிடுச்சுல, ஒரு இடத்துக்கு மாறினா தெரியுதல், எக்ஸ்ட்ரா வந்தா தோன்றல், போயிட்டா கெடுதல். இப்போ இதை இயல்பு புணர்ச்சின்னு சொன்னேன்ல, இந்த மூணையுமே விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாறினா விகாரம், மாறுறப்ப எல்லாம் மாறுது, அப்படியே இருந்தா இயல்பு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் புணர்ச்சி. ஓகேவா? ஸோ சிலபஸ்ல இருக்கிறத சொல்லு அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் சொல்லு ஃபுல்லாவே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப எழுத்துல பேசிக்கா சொன்னேன்ல, அது இல்லாம சிலபஸ்ல கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். ஓகே, பிரித்தெழுத சேர்த்தது கடைசியா வரேன். ஓகே, அதை மட்டும் கடைசியா வரேன். ஏன்னு சொல்றேன், பிரித்தெழுத சேர்த்தது கடைசியா வரேன், விடவே இருக்கு கண்டென்ட் சொல்றேன். இது வல்லினம் மிகுமிடங்கள். வல்லினம் மிகுமிடங்கள் மிகாரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சந்தி பிழைனா தான். சந்தி பிழைனா வல்லினம் மிகுமிடங்கள் மிகாரங்கள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். இது அஸ்பர் சிலபஸ். ஓகேவா? சோ வல்லினம் வந்து மிகுமிடங்கள். இக்கு இச்சி இத்தி பெண்ண 4 வல்லினம் எழுத்துக்கள் மட்டுமே உதயத்துடன் கூடி மொழிக்கு முதலில் வரும். சரிங்களா? இவ்வெழுத்துக்கள் ஒன்றை முதலாக கொண்ட சொற்கள் இணைமொழியோடு சேரும் போது சில இடங்களில் நம்ம எழுத்து மிகுது வரும். எடுத்துக்காட்டு சட்டை துணி. சட்டை கொடுத்தீங்க, சட்டை துணி. இந்த தூ என்ன ஆயிடுச்சு, இத்துன்னு வந்துருச்சா? அந்த இத்து வந்து எக்ஸ்ட்ரா வருது, அதான் வல்லினம் மிகவும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் ரூல் நோட் பண்ணிக்கோங்க. அ இ உ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினாவிடத்தின் பின்னும் வல்லினம் மிகும். இப்ப அ கூட்டல் சிறுவனை அச்சிறுவன் சொல்லுவோம், ஈ கூட்டல் சிறுவனை இச்சிறுவன் சொல்லுவோம், ஏ கூட்டல் பையனை எப்பையன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இந்த அங்கு இங்கு ஆண்டு இன்று அப்படி இப்படி என்னும் சுட்டுப்பெயர்களின் பின்னும் எந்த எப்படி எங்கு என்னும் வினாச்சொலின் பின்னும் வல்லினம் மிகும். சந்தச்சாலை, இங்கு போனார், ஆண்டு சென்றான், இதெல்லாம் அப்படி பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்படி செய், எங்கு பார்த்தா, எப்படி செய்தா, எந்த செடி, இதெல்லாம். அவ்வகை இவ்வகை எவ்வகை பின்னும் மிகும். அத்துணை இத்துணை எத்துணை பின்னாடியும் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவின் பின் மிகும். இது உருவு. ஓகேவா? இரண்டாம் வேற்றுமை அது அப்படியும் மிகும். அது மூளைப்படி, பாலைக்குடி. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நான்காம் வேற்றுமை உருவின் பின்னும் மிகும். சோலைக்கு சென்றான், கூங்கிறது நான்காம் வேற்றுமை. புலவருக்கு கொடுத்தான், இக்கு வருது இல்ல, அதான். அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகையில மிகும். தண்ணீர் குடம், மலர் கூடை நடத்தலாம். அடுத்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயன் உடன் தொகையும் அந்த இடத்துல மிகும். மரப்பெட்டி, இரும்பு சாவி அந்த இடத்துல மிகுது. நான்காம் வேற்றுமை உருவும் பயன் உடன் தொகையில மிகும். சட்டை துணி, குடை கம்பி இந்த இடத்துல. அடுத்து ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையில மிகும். அடுப்பு புகை, விழிப்புணர்வு நடத்தலாம். பண்பு தொகையில வல்லினம் மிகும். நீலக்கடல், நீளம்ங்கிறது பண்பு தொகை. ஒரு கலரை சொன்னா எதை சொன்னா பண்பு தொகை, உண்மை. ஒரு பண்பை சொன்னாலும் அது பண்பு தொகை தான். பண்பு தொகையில வல்லினம் மிகும். இருபெயரோட பண்பு தொகையில, இருபெயரோட பண்பு தொகையில வல்லினம் மிகும். சாரைப்பாம்பு, மல்லிப்பூ. ஓகேவா? ஓமை தொகையில வல்லினம் மிகும். பவளம் கூட்டல் செவ்வாய், பவள செவ்வாய். மலர் கூட்டல் கண், மலர் கண். மண் தொடர் குற்றியல் உரத்தின் பின் வல்லினம் மிகும். எடுத்து பார்த்தேன், பட்டு சேலை. 8, 10 இதெல்லாம் வன்தொடர் குற்றியல் சொல்லுவோம். நம்ம குற்றியல் பார்த்தோம்னா 6 வகை. நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அதெல்லாம் வன்தொடர் குற்றியலத்துல இது வருது. மென்தொடர் குற்றியலுக்கு பின்னாடி சில இடங்கள்ல மிகுமா. மருந்து கடை, பண்பு தொகை அதனால. முற்றியல் உகர சொல்வதின் பின்னாடி வல்லினம் மிகும். திருக்குறள், பொது தேர்வு இதெல்லாம். ஒற்று இரட்டிக்கும் உயிர்த்தொடர், நெடுத்தொடர் குற்றியலத்தின் பின்னாடியும் வல்லினம் மிகும். திருக்குறள், பொது தேர்வுங்களாம். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். சிலவற்றில் மிகாது. பூக்கடை, கை கடிகாரத்துலாம் வருது. ஈர்கட்ட இளமத பெயர்ச்சதுக்கு பின்னாடி மிகும். அழியா புகழ், மலையா செங்கோல், உலகா தென்றல், ஓடா குதிரை இதெல்லாம் வல்லினம் மிகும். இடை உரிச்சொற்களின் பின்னாடியும் வல்லினம் மிகும். இனி காண்போம், சாலச் சிறந்தது, தவப்பெரியது, தனிச்சொல்லிங்களாம். மற்ற அப்படிங்கிற பின்னாடியும் மிகும். ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அரை பாதி எனும் என்ன பெயர் சொற்களின் பின்னாடி மிகும். அரைக்காணி, பாதி பங்கு இங்கெல்லாம். என ஆக எனும் சொற்களுக்கு முன்னாடி ஒரு வல்லினமும் மிகும். எனக்கூவினான், ஆகச் சொன்னான் இங்கெல்லாம். ஆய்போய் என்னும் வினையச்சங்களின் முன்னாடியும் வல்லினம் மிகும். நன்றாய் பாடினால், போய் கேட்டால். நிலைமொழி ஈற்றில் உயர்த்து நிற்க, வறுமொழி முதலே ஒரு வல்லினம் மிகும். நிலைமொழி ஈற்றிலும் உயர்த்து நிற்க. ஓகேவா? நிலாச்சோறு, மழைக்காலம், பனித்துளி அந்த எழுத்து மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுமா. தாமரை பூ, குதிரை கால். ஐங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. தாமரை பூ அந்த இடத்துல.
ஏழாம் வேற்றுமை தொகையிலே வல்லினம் மிகுமா? குடிப்பிறந்தார், வழி சென்றார் அங்கலாம். அகர ஈற்று வினையச்சத்தின் பின்னாடியே வல்லினம் மிகும். தேடச் சொன்னால் எனக்கு கூறு எனலாம். முன்னர் பின்னர் அப்படிங்கிற இடைச்சொற்களுக்கு பின்வரும் வல்லினமும் மிகும். முன்னர் கண்டோம், பின்னர் காண்போம் இதெல்லாம். அடுத்து எகர மெய்யீட்டு வினையச்சத்தின் பின்னாடியும் மிகும். வருவதாய் கூறினார், விரைவாய் போ என்றதெல்லாம். இகர வீட்டு வினையச்சத்தின் பின்னாடியும் வல்லினம் மிகும். ஓடி சென்றால், தேடி பார்த்தோம். பேர இரடித்து வரும் எழுத்தொடர் உயிர்த்தொடர் குற்றங்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். வீட்டு சுவர், ஆற்று பாசனம், முரட்டு காலைகளாம் இதெல்லாம் வல்லினம் மிகும் இடங்கள். அப்ப வல்லினம் மிகா இடங்கள் ஆரம்பமாகும். அத்தனை இத்தனை எத்தனை சொற்களின் பின்னால் மிகாது. அத்தனை பணங்களால் தான் வரும். வினாயத்துக்களுக்கு பின்னாலாம் மிகாது. அவனா சொன்னான் அவ்வளவுதான். அடுத்து வினை தொகையில வல்லினம் மிகாது. செய்தவன், அலைகடல் இங்கெல்லாம் வினை தொகையில வல்லினம் மிகாது. 8 10 தவிர மற்ற எங்களுக்கு முன்னாடி எல்லாம் மிகாதான். 1 கோடு 2 பேர் அங்கெல்லாம் வராது. இப்ப 8 தொகை 10 பாட்டுன்னு அந்த இடத்துல மட்டும் தான் வல்லினம் மிகும். இரட்டை கிழமை அடுக்கு தொடர்களே வல்லினம் மிகாது. சலசல, பாம்பு 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 இங்கெல்லாம் வராது. வேங்கோல் வினைமுற்றுகளுக்கு பின் மிகாது. கற்க, கேங்கிறத வேங்கோல் வினைமுற்று விதின்னு சொல்லுவாங்க. இப்ப கே முடிஞ்சா அது வேங்கோல் வினைமுற்று தான் சொல்லுவாங்க. கற்க, வாழ்க இதெல்லாம். 2 வடசொற்கள் சேரும் போது மிகாது. சங்கீத சபா வரல. ஈரிகட்ட எதிர்மறை பெயர்ச்சொல் தவிர மற்ற பெயரச்சங்களுக்கு பின்னாடி எல்லாம் மிகாது. கற்ற, சிறிய அங்கெல்லாம் வராது. சில 6ஆம் வேற்றுமை தொகையில மிகாது. வள்ளுவர் கருத்து வராது. சில வினையற்ற தொடர்ல மிகாது. வந்து போனான், செய்து கொடுத்தால் அங்கெல்லாம் வராது. சில வினைமுற்று தொடர்ல மிகாது. வந்தது பறவை, சென்ற குதிரைகள் இதெல்லாம் வரைய வராது. சில இழுவாய் தொடர்ல மிகாது. சீதை சென்றால் வராது. குற்றியல் வரும் இழுவாய் தொடர்ல மிகாது. ஊரவிட்டு வினையச்சங்களும் மிகாது. வந்து பார்த்தான் வரல. வல்லின ரகர நகரத்தின் பின் ஒற்று வராது. உண்மை தொகையில மிகாது. இப்ப தாயும் தந்தையும் அதை உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப தாய் தந்தை அது வராது. அவை இவை என்னும் சொற்களின் முன்வரும் வல்லினம் மிகாது. அவை போயின, இவை செய்தன அந்த இடத்துல. படி என்னும் சொல் வினையோடு சேர்ந்து வரும் இடத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி கூறினால் போகும்படி சொன்னான் அந்த இடத்துல. அது இது என்னும் சுட்டுகளின் பின் எது யாது என்னும் வினாச்சொற்களின் பின்னாடியும் மிகாது. சில பல என்னும் சொற்களின் முன் வழி மிகாது. ஓகே, இதெல்லாம் கரெக்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிக்கிட்டா நீங்க பின்னாடி டிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். விழிப்பெயர் பின் மிகாது. தம்பி போ வராது. 2ஆம் வேற்றுமை தொகையில மிகாது. தமிழ் கற்றார் வராது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அக்ரிணை பன்மை முன் வரும் வல்லினம் மிகாது. பல பஸ் வராது. ஏவல் வினை முன் வரும் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை உருவாகிய ஓடு ஆகியவற்றின் பின் வரும் வல்லினம் மிகாது. கோவலனோடு கண்ணகி வந்தால் அந்த இடத்துல வராது. செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. பொதுப்பெயர் உயர்திணை பெயர்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகாது. 5ஆம் வேற்றுமையின் சொல்லுறுப்புகளான இருந்து, நின்று என்பவைகளின் பின் வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியல் குலத்தின் பின் கல் தல் என்னும் விதிகள் வரும்போது மிகாது. ஓகே, எழுத்துகள், போற்றுதல் இந்த இடத்துல இக்கு வராது. ஓகேவா? எழுத்துக்கள் தான் வரும். அன்று, இன்று, என்று என்னும் சொற்களின் பின் மிகாது. அன்று கொடுத்தேன் அவ்வளவுதான். இதோட இந்த சந்திப்பை முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். இது சர்வீஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. அழகுங்கிறது பறவையோட மூக்க சொல்லுவோம். அழகுங்கிறது பெண் பறவை சொல்றது. அழகுங்கிறது வணக்கம் சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் அலைனா திரை திரி சொல்லுவோம். அலைனா தயிர, அழைனா கூப்பிடு அழைக்கிறது. ஸோ அந்த மயங்குள்ள எழுத்துக்களை அப்படியே பார்க்கலாம். அறம்னா ஒரு கருவிங்க. அறினா தெரிஞ்சுக்கிறது. உரியனா சொந்தமான. அருகுனா பக்கம். அறைனா பாதி. இறங்குனா மனமுருகு இறங்குறது. இறங்குனா கீழே இறங்குறது. உரைனா சொல். கூரைனா முகடு. தருனா மரம். மாறினா மாழை. சரி, மாறினா மழை. மறைனா வேதம். இதே மரம்னா வீரம். ஆழினா கடல். குழம்புனா காய்கறி குழம்பு. சோளம்னா தானியம். ஆணைனா கட்டளை. கனினா கணக்கிடுறது. பலினா காற்று. வெளினா கந்திர. பொருள் வேறுபாடு உணர்வு இது கண்டிப்பா கேட்பாங்க. ஏரினா நீர்நிலைங்க. ஏரினா மேல ஏறுறது. கூரைனா வீட்டோட கூரை. கூரைனா புடவை. சரிங்களா? சரி, இப்ப நான் நெக்ஸ்ட் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. சிரம்னா தலையா தலையா? இந்த தலை இதுதான் சிரம். இலைக்கு வேறு பேர் என்ன? தலையா தழையா? இலைக்கு இலைக்கு வேறு பேர் என்ன? இந்த தலை தான் வரும். அடுத்து வண்டி இருக்கிறது காளை. காளைனா காளை வேலை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. இந்த பறவைனா பறக்கிறது.
பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான் வரும். பூ மனம் வீசும், மனம்னா மனசு. புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசல்ல கோலம் போடணும். கோலம்னா இது கோலம் பேரை சொல்லுவாங்க, இது வந்து கோலம் இதுதான் வரும். ஓகே, இதுதான் அது ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா முடிஞ்சு. எக்ஸாம் அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் சுட்டெழுத்துக்கள். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனிங்கள். அவையோட சுட்டி காட்டுகின்றன. இவன் சுட்டி காட்டுவதற்கு சொற்கோட முதல் அமைந்துள்ள ஆகி ஆகிய எழுத்துக்கள் தான் காரணம். இவருடைய சுட்டி காட்ட ஒரு எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் பேரு. ஆக்சுவலா மூணுமே சுட்டெழுத்துக்கள் தான். ஊங்கிறது இப்ப பயன்படுத்தல. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தர்றதில்லை. ஓகே, அப்படின்னா அகச்சுட்டு சொல்லுவாங்க. இப்ப இவன்ல எடுத்து விட்டீங்கன்னா பன், அவன்ல எடுத்து விட்டீங்கன்னா பன், அப்படின்னா என்ன புரியல, அதனால அகச்சுட்டு சொல்லுவாங்க. இதே சுட்டெழுத்துக்கள் இருக்க அந்த சுட்டெழுத்து எடுத்தாலும் பொருள் தந்தா அது புறச்சுட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. அவ்வானம், இம்மலை, இந்நூல், இதுலனா ஈ எடுத்தாலும் அது நூல்னு தெரியும், ஈ எடுத்தா மலைன்னு தெரியும், ஆள் எடுத்துட்டா வானம்னு தெரியும். அப்ப அதை எடுத்தாலும் பொருள் வந்தா அது புறச்சுட்டு, பொருள் வரணும் அகச்சுட்டு, பொருள் வந்தா புறச்சுட்டு. அண்மை சொட்டு. இவன், இவர், இதுன்னு இங்க இருக்கிறத சொன்னா அண்மை சொட்டு. அவன், அவன் அங்க இருக்கிறத சொன்னா சேமை சுட்டு. சுட்டு திரிபுனா என்ன அப்படின்னா அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு வழங்குறோம். ஓகேவா? இப்படி வந்தா என்ன சொல்லுவோம்? சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். அதான் சுட்டு திரிபு. அதோட சுட்டெழுத்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்து அப்படின்னு பேரு. ஓகேவா? சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலே இடம்பெறும். ஏ, ஆ, ஏ, ஓ அதெல்லாம் வினா எழுத்துக்கள். மொழியின் முதல்ல வர்றது ஏயா, எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில வர்றது பேசலாமா, தெரியுமோ. மொழியில முதல்ல எதுனே வர்றது ஏ, ஏன்றது ஃபர்ஸ்ட் வருது, நீதானே அப்படிங்கிறத கடைசியா வருது. வினாவும் அகவினா அப்படின்னு ஒரு இருக்கு. என்ன சொல்றப்பனா எது, யார், ஏன் இச்சொற்கள் ஒரு வினாயத்தை நீக்கினால் பிறகு ஒரு பொருள் இல்லை. அவ பொருள் இல்லைன்னா தான் அது அகவினா, பொருள் இருந்தா பொருள் வினா, நீக்கினாலும் பொருள் வரணும். அவனா, வருவானோ, அவனா அது எடுத்து விட்டுருங்க, அவன். வருவானோ, ஓ எடுத்து விட்டுருங்க, வருவான். இப்ப வருகிற பொருள் இதுதான் புறவினா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோல இது வரைக்கும் நான் எழுத்துல சிலபஸ்ல இருக்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? சொல்லுல பெரும்பாலும் கொடுத்துருக்கிறது அந்த பேரச்சோ வினையச்சோ அந்த விஷயங்கள் தான். இதுதானே பேசிக்கா எழுத்துல இருக்கிறது, சொல்ல இருக்கிறது நான் ஃபுல்லாவே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் போய் சொல்லிடுறேன். கரெக்டாக கவனிச்சுட்டே வாங்க. ஃபைனல் அவுட்புட் மாதிரி கொடுத்துறேன். இப்போ இன்னும் பிரித்ததுக்கு சேர்த்ததை வச்சிருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். வேற்றுமை. வேற்றுமைங்கிறது 8 வேற்றுமை, அது 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, அந்த மாதிரி. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. கடைசி வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவு கிடையாது. வேற்றுமை உருவுகள் என்னென்ன? ஐயாவுக்கு இன்னது கண். இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. 7ஆம் வேற்றுமைக்கான உறுப்புகள். மொத்தம் 8 வேற்றுமைகள் இருக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. வழுநிலை, வழாநிலை, வலு அமைதி. வழுநிலை, வழாநிலை, வலு அமைதி. அப்படின்னா என்ன சிறப்புன்னா, ஒரு சென்டென்ஸ்ல எரர் இருந்தா அது வழுநிலை. வலுனா எரர், வலுனா இல்ல, எரரே பர்ஃபெக்டா இருந்தா வழாநிலை. ஓகேவா? எரர் இருந்தா வலுநிலை, எரர் இருந்தா வழாநிலை. எரர் இருந்தாலும், தப்பு இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் வலு அமைதி. 3 ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, இப்ப பாருங்க. அவன் வந்தது, இது வந்து வலுநிலை. ஏன்னா அவன் வந்ததுங்கிறது ஒரு விலங்கு சொல்ற மாதிரி இருக்கு. அவன் வந்தான் அப்படிதான் சொல்லணும். வந்ததுன்னு வருதுல, அப்ப இது வந்து வலுநிலை. தப்பா இருக்கு. தப்பா இருந்தா வலு, எரர். கரெக்டா வந்து அவன் வந்தான், மாடு வந்தது, இது ரெண்டும் என்னது? வழாநிலை. கரெக்டா இருக்கு. இப்ப மாடு வந்தான், இதுதான் வலுவமைதி. சார் தப்பான தானே சார் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு சில பேர்
ஒரு சில பேர்ல நாமளாம் இப்ப மாடு ஆடெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது இப்போ கூட பிறந்தவங்க மாதிரி பார்ப்போம். அப்படித்தானே மாடெல்லாம் கூட பிறந்தவனா நினைப்போம். அப்ப இப்பதான் சொல்லுவாங்க மாடு வந்தாண்டா அப்படிம்போம். அப்ப இது தப்பு தான். ஆனா இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவன் வந்ததுங்கிறது டெஃபினட்டா தப்பு. அப்ப கண்டிப்பா தப்பா இருந்தா வலு, கண்டிப்பா கரெக்டா இருந்தா வானிலை தப்பு தான். ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, இதை வந்து வலுவ மீதின்னு சொல்லுவோம். மாடு வந்தாங்கிறது வலுவ மீதிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அந்த எழுத்து சொல்ல ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருந்தவங்களுக்கு ப்ராப்பர் ரிவிஷனாக இருந்திருப்போம். புதுசாக வர்றவங்க இதெல்லாம் கரெக்டாக படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி, இன்னும் ஒன்று நான் முடியாமல் வச்சிருக்கேன். என்னது? பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. கரெக்டா? ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். மொத்தமா ஒரு 180 பிரித்தெழுதுக, 150 பிரித்தெழுதுக, மொத்தம் 330 கையில வச்சிருக்கேன். ஓகேவா? இதை மட்டும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த பிரித்தெழுத சேர்த்தெழுதுதான் வந்து சொன்னா அது நீங்க பச்சலாம்ல, அதுக்காக. ஓகேவா? ஸோ பிரித்தெழுதுக 180, சேர்த்தெழுதுக 150, மொத்தம் 330 இருக்கு. இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ண பிறகு, ஓகேவா, ஃபில் பண்ண பிறகு ஒரு டெலிகிராம் குரூப்பான லிங்க் ஓப்பன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோ. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு டெலிகிராம் குரூப் வரும், ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. டெலிகிராம் குரூப்ல வந்துருங்க. அந்த குரூப்புக்குள்ள தான் நம்ம இந்த ரிவிஷன் எடுக்கிறோம்ல, இதுக்கான பிடிஎஃப்லாம் நான் அதில் போடுவேன். ஓகேவா? முக்கியமான பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்றேன். அதெல்லாம் அந்த குரூப்ல வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருச்சா? டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப் ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் அந்த குரூப்ல போயிட்டு கொடுக்குற பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப் 4 நம்ம கிராஷ் கோர்ஸ்க்கான பிடிஎஃப்லாம் அதில் தான் போடுவேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபர்ஸ்ட் அதில் போடுறேன். அப்படியே ஒன்று ஒன்றா அதில் நான் போட்டுட்டே வரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.